இந்த ஊருக்குள்ளெல்லாம் வி போத் இன் லவ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் எப்படி இவ்வளோ கரெக்ட் பண்ணா, இவன் எப்படி இவன் கூட கமிட் ஆனா, இவங்களுக்குலாம் என்னப்பா ஜாலியாக சுற்றுறாங்க லவ் பண்ணிட்டு, இந்த மாதிரியெல்லாம் தான் ஊருக்குள்ளே சில பேர் பேசிட்டு சுற்றுனாங்க. பட் எங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கோன்னு. ஸோ அவங்களாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்ததே கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டு சைடு ரொம்ப டார்ச்சர். ஸோ ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணிப்போம். அப்படி மீட் பண்ணதில் லாஸ்ட்டாக சாய்பாபா கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். கோவிலுக்கு போயிட்டு நான் ஒரே அழுகை இவர்கிட்ட, என்னால் முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னதும் இவர் அப்போ இருந்தே வந்துருன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. பட் நான் வந்துட்டு அதுக்கு ரெடியாக இல்லை. வீட்டில் எப்படியாவது நான் பெர்மிஷன் வாங்கிடலாம் பேசி அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தில் ரொம்ப டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிட்டேன். எவனா திருத்திடலாம், பட் இந்த ஜாதி வேறு படித்தவங்களை எவ்வளோ காலம் ஆனாலும் திருத்த முடியாது. தென் கோவிலுக்கு போயிட்டு ஆஃப்டர் ஜஸ்ட் 1 வீக் வீட்டில் பெரிய ஒரு பூகம்பம். அந்த ஒரு பூகம்பத்தில் வாங்கின அடி மிதிங்கனால டெட் லைனை டச் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உரிமைன்னு நான் நம்புறேன். கண்ட குடிகார நாயெல்லாம் மேலே கை வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டேன். ஸோ சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் மேரேஜ்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அதனால இப்போ லைஃப்லேயும் சரி, இந்த ப்ரெக்னன்சிலையும் சரி, ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். என்னோட நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் செக்அப் முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு போகணும்னு தோணிட்டே இருந்தது. ஸோ ஹோப் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட்.